Hello friends, I welcome you all to our channel Ada 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு அது எப்படின்னு வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது அதுக்கான ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். தொடர்ந்து இந்த செஷன் நீங்க எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஆஃபர் என்ன அப்படிங்கிறது நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். இன்னைக்கு வந்து 77% ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வெப்சைட் மூலமாக பை பண்ணால் யூ வில் கெட் 77% டிஸ்கவுண்ட். இல்லை ADA 247 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் 82% டிஸ்கவுண்ட் ஓவரால். ஓகே, ஸோ வெப்சைட் மூலமாக வாங்கினா யூ வில் கெட் 77. ஆப் இருக்கு இல்லையா, ADA 247 இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணால் 82% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படி டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த Y207 அப்படிங்கிற கூப்பன் கோடை என்டர் பண்ணாதான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கிளியர்? ஸோ இந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எது மேலெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா லைவ் கிளாஸஸ், வீடியோ கோர்சஸ், டெஸ்ட் சீரிஸ், புக்ஸ், இ-புக்ஸ், மகா பேக், இது எல்லாத்துக்கும் மேலேயும் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகே ஓகே கைஸ், இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் உடைய ஹெட் குவார்ட்டர் ஞாபகத்துக்கான ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா எந்தெந்த பேங்க்குடைய நேம் வந்து இந்தியா அப்படின்னு முடியுதோ, எந்தெந்த பேங்க்குடைய நேம் எல்லாம் இந்தியான்னு முடியுதோ அந்த பேங்க்ஸோடைய ஹெட் குவார்ட்டர் எல்லாமே எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. சரியா? அப்போ இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா லிஸ்ட்டு, இந்த பேங்க்ஸோடைய ஹெட் குவார்ட்டர், இந்த பேங்க்ஸ் எல்லாமே இந்தியான்னு முடியும். இந்த தீனாங்கிறது மட்டும் எக்ஸெப்ஷன் வச்சுக்கோங்க. ரிமைனிங் எல்லா பேங்க்ஸோடைய நேமும் வந்து இந்தியா இந்தியா இந்தியான்னு முடியும். பாருங்க, லாஸ்ட் லெட்டர் ஐன்னு இருக்கா, ஐ மீன்ஸ் இந்தியா, ஐன்னு வருதா, இது எல்லாமே இந்தியாவை இண்டிகேட் பண்ணும். கரெக்டா? அப்போ லாஸ்ட் லெட்டர் ஐயா இருந்தால் அதனுடைய ஹெட் குவார்ட்டர் மும்பை அப்படின்றத ஞாபகிச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸப்ட் இதுலேயும் எக்ஸெப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது வந்து எக்ஸெப்ஷன். யுனைடெட் இதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா கொல்கட்டா, இது மட்டும் எக்ஸெப்ஷன். இது இந்தியான்னு முடிஞ்சாலும் இதுக்கு ஹெட் குவார்ட்டர் மும்பை கிடையாது, கொல்கட்டா. ரிமைனிங் எல்லாத்துக்கும் ஹெட் குவார்ட்டர் எங்கே தான், இந்தியா தான். தீனா வந்து இந்தியான்னு முடியாது, பட் இருந்தாலும் அதுக்கான ஹெட் குவார்ட்டர் மும்பை தான். ஓகே, அப்போ ஐடிபிஐ என்னன்னு சொல்லலாம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்தியான்னு முடியுது. அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா, பிஓஐ அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது என்ன, சிபிஐனா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது என்ன, யூபிஐ அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்தது தீனா பேங்க், ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்தது என்ன, ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட்டு செபினா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பாருங்கள், இப்போது நான் எழுதியிருக்கூடிய இந்த எல்லா பேங்க்குடைய நேமும் லாஸ்ட்டில் இந்தியான்னு முடியுதா, இந்தியா 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 எக்ஸப்ட் தீனா பேங்க். ஓகே, இது அத்தனத்துக்கு ஹெட் குவார்ட்டர் எங்கே தான் அப்படின்னா மும்பை. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் ரெண்டு ரெகுலேட்டரி இருக்குது. ஒன்று வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது வந்து பேங்க்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய பேங்க்குன்னு சொல்லுவோம். சரியா? பேங்க்ஸுடைய ரெகுலேட்டரி எதுனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது வந்து இந்த செக்யூரிட்டி மார்க்கெட்டுடைய ரெகுலேட்டரி போர்டு எது அப்படின்னு பார்த்தா செபிங்கிறது செக்யூரிட்டி மார்க்கெட்டுடைய ரெகுலேட்டரி. ஓகே, ஸோ இது ரெண்டும் ரெகுலேட்டரி, மற்றதெல்லாம் நார்மல் பேங்க்ஸ், நேஷனலைஸ்டு பேங்க்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம். செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தா
எந்தெந்த பேங்க்கோட நேம் எல்லாமே இந்தியன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர் எல்லாமே எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சென்னை. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன? இந்தியன் பேங்க். ரெண்டாவது பேங்க் என்ன? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ரெண்டுமே இந்தியன் தானே ஆரம்பிக்குது, இந்தியன் இந்தியன் அப்படின்னு தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ரெண்டு பேங்க்கான ஹெட் குவார்ட்டர் எங்க? சென்னை. ஸோ எல்லாருக்கும் கிளியர் தானே? ஸோ அடுத்தது பார்க்கலாம் தேர்ட் ஒன். தேர்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பாருங்க. இங்கே வந்து நான் மொத்தம் 3 பிரேஸ் கொடுக்குறேன். இந்த 3 பிரேஸ் வச்சுக்கிட்டு ஸோ அந்த பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர் ஞாபகம் வச்சுக்கலாம், என்னென்ன பேங்க் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரேஸ் என்ன அப்படின்னா குவா. இந்த குவா அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? கொல்கட்டா. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? கேன்னா கொல்கட்டா. அடுத்தது கிளியரா? ஸோ அடுத்தது என்ன இருக்கு? யூ. இந்த ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய யூ வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா. யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர் என்ன? கொல்கட்டா. அடுத்த யூ வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா யுகோ பேங்க். யுகோ பேங்க். ஸோ அடுத்தது ஏ வருது இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா அலகாபாத் பேங்க். அலகாபாத் பேங்க். ஸோ இவ்வளோதான். யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, யுகோ பேங்க், அலகாபாத் பேங்க். இந்த 3 பேங்க்கான ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா கொல்கட்டா. ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம். மணிசிங்கிறது ரெண்டாவது கீவேர்டு. சரியா? செகண்ட் கீவேர்டு என்ன? மணிசி. இந்த மணிசி அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் எடுத்துக்கலாம். மணி. இந்த மணிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது? மணிப்பால். மணிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது? மணிப்பால். இங்க எஸ்ஒய்னு வருது இல்லையா, அந்த எஸ்ஒய்ன்றது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா சிண்டிகேட் பேங்க். சிண்டிகேட் பேங்க். அப்போ சிண்டிகேட் பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர் எந்த இடத்துல இருக்குன்னா மணிப்பாலில் இருக்கு. ஓகே. சிண்டிகேட் பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு? மணிப்பால் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஓகே. அடுத்தது மூணாவது வரக்கூடிய கீவேர்டு என்ன? கோமன். கோமன் அப்படின்னு இருக்கா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சிஓன்னு இருக்கு பாருங்க. இந்த சிஓ அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது? கார்பரேஷன் பேங்க். சிஓங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது? கார்பரேஷன் பேங்க். அடுத்தது மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த மேனுங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுன்னா மேங்களூர். மேங்களூர். ஸோ அப்போ கார்பரேஷன் பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர் எந்த இடத்துல இருக்கு? மேங்களூரில் இருக்கு. அதே மாதிரி சிண்டிகேட் பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு? மணிப்பாலில் இருக்கு. யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, யுகோ பேங்க் அண்ட் அலகாபாத் பேங்க், இந்த 3 பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு? கொல்கட்டா. ஸோ எல்லாருக்கும் கிளியர் தானே எந்தெந்த இடத்துல என்னென்ன பேங்க்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுதா? அடுத்தது ஃபோர்த் ட்ரிக் பார்க்கலாம். நம்ம நாலாவது ஒரு ட்ரிக் இருக்கு. இது வந்து சதர்ன் ரீஜனில் வரக்கூடிய 2 பேங்க், முக்கியமான 2 பேங்க். ஒரு பேங்க் என்ன அப்படின்னு பார்த்தா கனரா பேங்க், இன்னொரு பேங்க் என்ன அப்படின்னு பார்த்தா விஜயா பேங்க். சரியா? ஸோ இந்த 2 பேங்க்கான ஹெட் குவார்ட்டர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா பெங்களூர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பெங்களூர் போன விஜயாவை காணம். ஸோ இங்கே விஜயான்னு வருது, அப்போ விஜயா பேங்க். இந்த காணம் அப்படின்னு வருதா, அது வந்து கனரா பேங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கனரா பேங்க் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும், பட் இது மெமரிக்காக தான். விஜயா பேங்க் அண்டு கனரா பேங்க். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் ரெண்டும் எங்கே? பெங்களூரில். இந்த ரெண்டுத்துடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது? பெங்களூர். இது வந்து சதர்ன் ரீஜனில் வரக்கூடிய முக்கியமான 2 பேங்க். ஓகே. விஜயா பேங்க் அண்டு கனரா பேங்க். ஸோ பெங்களூர் போயிருந்த அந்த விஜயாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அடுத்தது பாருங்க ட்ரிக் 5. we can learn headquarter from bank name itself. ஸோ ஒரு சில பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர் அந்த பேங்க்குடைய நேமுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு. சரியா? இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா, ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர் என்ன அப்படின்னா வதோதரா, குஜராத். குஜராத்தில் இருக்கக்கூடிய வதோதரா அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்குது. சரியா? ஸோ அடுத்தது ரெண்டாவது அப்படின்னு பார்த்தா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிட்டி என்னன்னு பார்த்தா பூனே. அப்போ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுடைய ஹெட் குவார்ட்டர் எந்த இடத்துல இருக்குது? பூனேயில் இருக்குது. மூணாவது என்னன்னு பார்த்தா ஆந்திரா பேங்க். ஆந்திரா பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர் எந்த இடத்துல இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ ஹைதராபாத் அப்படிங்கிறது ஆந்திராவுடைய ப்ரீவியஸ் கேபிட்டல். சரியா? ஸோ ப்ரீவியஸ் கேபிட்டல் ஆஃப் ஆந்திராபாத் அப்படின்னா ஆந்திரா அப்படின்னு பார்த்தா ஹைதராபாத். ஓகே. ஸோ அடுத்த ட்ரிக் பார்க்கலாம். லாஸ்ட் ட்ரிக். நியூ டெல்லி கேர்ள்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட் இன் காமர்ஸ் சப்ஜெக்ட். அதாவது காமர்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் நியூ டெல்லி கேர்ள்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நியூ டெல்லி அப்படிங்கிறது ஹெட் குவார்ட்டருடைய நேம். நியூ டெல்லி அப்படிங்கிறது என்ன? ஹெட் குவார்ட்டருடைய, அதாவது ஹெட் குவார்ட்டர் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ். ஓகே.
ஸோ இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன் செகண்ட். நியூ டெல்லி. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாமா? எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பஞ்சாபி கேர்ள்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பஞ்சாபி கேர்ள்ஸ் வந்து நியூ டெல்லியில் காமர்ஸ் காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பஞ்சாபி கேர்ள்ஸ் வந்து நியூ டெல்லியில் காமர்ஸ் காலேஜ் அந்த மாதிரி காமர்ஸ் பேப்பர் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பஞ்சாபி அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுன்னா, ஒன்று வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, பஞ்சாபி கேர்ள்ஸ்னு வருதா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, இன்னொன்று வந்து பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். பஞ்சாபி கேர்ள்ஸ் அப்படின்னு வருதா, ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு அண்டு பஞ்சாப் சிந்த் பேங்க். இது ரெண்டுத்துக்குமான ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, நியூ டெல்லி. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது காமர்ஸ் அப்படின்னு வருது இல்லையா, காமர்ஸ் அப்படிங்கிறது ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு இருக்கா, அதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து ஆரம்பத்தில் எந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நியூ டெல்லி. ஆரம்பத்தில் எந்த இடத்துல இருந்தது, நியூ டெல்லி. பட் இப்போது நியூ டெல்லியில் கிடையாது. அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் மாடிஃபை பண்ணிக்கிட்டேன். சரியா? ஸோ காமர்ஸ் அப்படின்னு வந்தவொடனே ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், அதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி அப்படின்னு வந்துடும். இந்த ஷார்ட்கட் இது வந்து பழைய ஷார்ட்கட், இதை யூஸ் பண்ணால் நியூ டெல்லி அப்படின்னு வந்துடும். பட் இப்போது ஓபிசி இந்த ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே கிடையாது அப்படின்னா நியூ டெல்லியில் கிடையாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எந்த இடத்துக்கு மாற்றிட்டாங்கன்னா நியூ டெல்லியிலேருந்து கூர்கான் ஹரியானாக்கு மாற்றிட்டாங்க. ஓகே, கூர்கான் ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூர்கான் பிளேஸில் தான் இந்த ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் உடைய ஹெட் குவார்ட்டர் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து நியூ ஹெட் குவார்ட்டர். ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் உடைய நியூ ஹெட் குவார்ட்டர் வந்து கூர்கான், அதனுடைய பழைய ஹெட் குவார்ட்டர் எந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னா நியூ டெல்லி. ஓகே, ஸோ சின்ன கரெக்ஷன் அது மட்டும் தான். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆனதுனால கரெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பஞ்சாப் கேர்ள்ஸ் வந்து நியூ டெல்லியில் ஒரு காமர்ஸ் காலேஜில் படிக்கிறாங்க. இந்த இன்டெலிஜென்ட் இதெல்லாம் விட்டுருங்க, காமர்ஸ் காலேஜில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சம்திங். ஓகே, இல்லாட்டி பஞ்சாபி கேர்ள்ஸ் வந்து நியூ டெல்லியில் படிக்கிறாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சிம்பிளாக புரிஞ்சு போயிடும். ஓகே, இந்த ஓபிசி வந்து ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், அதனுடைய ஹெட் குவார்ட்டர் எந்த இடத்துல இருக்குது, கூர்கான் ஹரியானா. இவ்வளோ தான்ப்பா. ஸோ எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டோம். ஒன் செகண்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரிவிஷன் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், எந்தெந்த பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர், அதாவது எந்தெந்த பேங்க்குடைய நேம் எல்லாமே இந்தியான்னு முடியுதோ அந்த பேங்க்ஸோடைய ஹெட் குவார்ட்டர் எந்த இடத்துல இருக்குது, மும்பை. ரெண்டாவது, எந்தெந்த பேங்க் வந்து இந்தியன் அப்படிங்கிற பேரில் ஸ்டார்ட் ஆகுதோ அதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, சென்னை. இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ். அடுத்தது, ஸோ 3 பிளேசஸ் இருக்குது, குவா, மணிசி, கோமன். குவா அப்படிங்கிறதுல கேங்கிறது கொல்கட்டாவை இண்டிகேட் பண்ணுது, யூங்கிறது யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னொரு யூ வந்து யூகோ பேங்க், லாஸ்ட்டாக வரக்கூடிய ஏ வந்து அலகாபாத் பேங்க். மணிசி அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வரக்கூடிய மணிங்கிற பேர் வந்து மணிப்பாலை இண்டிகேட் பண்ணோம். எஸ்ஒய் அப்படிங்கிறது வந்து சிண்டிகேட் பேங்க் இண்டிகேட் பண்ணுது. அப்போது சிண்டிகேட் பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, மணிப்பால். அடுத்ததாக கோமன், இதில் வந்து கோங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுன்னா கார்பரேஷன் பேங்க், மேன் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது, மேங்களூர். அப்போ கார்பரேஷன் பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, மேங்களூர். ஃபோர்த் என்ன இருக்குது, சதர்ன் ரீஜனில் 2 முக்கியமான பேங்க் இருக்குது, ஒன்று வந்து விஜயா பேங்க், இன்னொன்று வந்து கனரா பேங்க். ஸோ இதுக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தேன், பெங்களூர் போயிருந்த விஜயாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அந்த மாதிரி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் தான், விஜயா பேங்க், கனரா பேங்க் ரெண்டுமே பெங்களூரில் தான் இருக்குது, அதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து பெங்களூர் தான் இருக்குது. ஸோ அடுத்தது, சில பேங்க்குடைய நேமில் இருந்தே அதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து நாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட முடியும். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா, சரியா? ஸோ இந்த பரோடா அப்படிங்கிறது என்ன, குஜராத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ் இல்லையா? ஸோ அதில் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிட்டி அப்படின்னு பார்த்தா வதோதரா, அதில் தான் பேங்க் ஆஃப் பரோடாவுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குது. அடுத்தது மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா,
மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டி அப்படின்னு பார்த்தா பூனே, ஃபேமஸ் சிட்டி. ஸோ பூனேயில் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குது. அடுத்தது ஆந்திரா பேங்க்கோடைய ஹெட் குவார்ட்டர் வந்து ஹைதராபாத். இது வந்து ஆந்திராவுடைய ப்ரீவியஸ் கேபிட்டல். ஓகே, ஸோ இங்கே தான் ஸ்டேட்மெண்ட் நம்ம மாற்ற சொல்லியிருந்தேன். பஞ்சாபி கேர்ள்ஸ் வந்து நியூ டெல்லியில் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பஞ்சாபின்னு வந்துட்டா பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், இதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், இதனுடைய ப்ரீவியஸ் ஹெட் குவார்ட்டர் வந்து பழைய ஹெட் குவார்ட்டர் எந்த இடத்துல இருந்தது? நியூ டெல்லியில் இருந்தது. இப்போ வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, நியூ டெல்லியிலேருந்து கூர்கானுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, ஹரியானாவுக்கு ஹெட் குவார்ட்டர். ஓகே, ஸோ இவ்வளோதான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு அப்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். தெரியாமல் வந்து நியூ டெல்லின்னு செலக்ட் பண்ணுறாதீங்க. கூர்கான், நியூ டெல்லி இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் கூர்கான் தான் செலக்ட் பண்ணணும். பிகாஸ் கரண்ட் ஹெட் குவார்ட்டர் வந்து கூர்கானில் தான் இருக்குது ஓபிசிக்கு. ஓகே கைஸ், ஸோ அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன், ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு ப்ரிலிம்ஸுக்கான பேட்ச் வந்து தமிழில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கிளாஸ் வந்து 2 days முன்னாடிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் இந்த பேட்சில் நீங்கள் அட்மிஷன் எடுக்காமல் இருந்தால் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு Y207 இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணாமல் நீங்கள் பை பண்ணால் உங்களுக்கு 6000 வரும். இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிட்டு பை பண்ணால் இந்த கோர்ஸுடைய வேல்யூ வந்து 1379 கிடைக்கும். ஸோ சிமிலர்லி லட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்பிசிக்கான பேட்சும் அவைலபிளாக இருக்குது. குரூப் 1 குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கான பேட்ச் இது வந்து August 4th ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கும் சேம் கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணுங்கள், Y207 இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிட்டு பை பண்ணால் உங்களுக்கு வந்து 2069 கிடைக்கும். ஒருவேளை இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணாமல் பை பண்ணுறீங்க அப்படின்னா 9000 இருக்கும் என்னுடைய ப்ரைஸ். ஓகே, அண்டு ஆர்ஆர்பி பிஓக்கான அண்டு ஆர்ஆர்பி கிளர்க்கு, பிஓ அண்டு கிளர்க்கு ரெண்டுத்துக்குமான டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கும் சேம் கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ADA247 வெப்சைட் போய்ட்டு டிஎன்பிசிக்கான டெஸ்ட் சீரிஸும் இருக்குது, இதையும் நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செஷன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.